அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான பயணப்படி விதிகள், அதாவது ட்ராவலிங் அலவன்ஸ் ரூல்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ வழக்கமாக இது அக்கௌண்ட் டெஸ்ட் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 டிபார்ட்மெண்ட் டெஸ்ட்டில், தென் ஈஓ டெஸ்ட் இதில் கேட்கலாம். நான் அது கருத்துருவாகவும் கேட்கலாம், இல்லை எம்சிக்யூலையும் கேட்கலாம். ஸோ அந்த விதிகள் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். பொதுவாக ஒரு அரசு ஊழியர்களுக்கு 2 விதமான பயணப்படி இருக்குது. ஒன்று இடமாற்றல் பயணப்படி, அதாவது டிரான்ஸ்ஃபர் ட்ராவலிங் அலவன்ஸ். அதாவது ஒரு அரசு ஊழியர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பணி மாறுதல் செல்லும்போது, இல்லை பதவி உயர்வில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போதும் அவங்க வாங்கலாம். தட் இஸ் டிரான்ஸ்ஃபர் ட்ராவலிங் அலவன்ஸ். இன்னொன்று பணி நிமித்தமாக அவங்க ஏதாவது ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஊருக்கு ஆர்டர் வாங்கிட்டு போனாங்கண்டா, அது டூர் ட்ராவலிங் அலவன்ஸ். அது மாதிரி 2 விதமான பயணப்படி இருக்குது. ஸோ அது எந்தெந்த சூழ்நிலையில் இது வழங்கப்படுதுன்னா, ஒன்று அவர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் போகும்போது 8 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேல் இடத்திற்கு பணிமாறுதல் செல்லும்போது இது வழங்கலாம். அடுத்து அவர் கண்டினியூஸாக 6 மாதம் வர லீவில் இருந்துட்டு போனால், அதுக்கு மேலே இருந்துட்டு போனால் அது பயணப்படி விதிக்குள்ளே வராது. முக்கியமாக அந்த ஆர்டரில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கணும். இது ஐ மீன் ட்ராவலிங் அலவன்சஸ் அட்மிட்டட் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருந்தா தான் நம்ம ட்ராவலிங் அலவன்சஸை வாங்க முடியும். என்னென்னலாம் கொடுப்பாங்க ட்ராவலிங் அலவன்சஸ், வழங்கப்படும் செலவினங்கள் என்னென்ன? முதல்ல பார்த்தீங்கன்னா உண்மையான பயணச்சீட்டு செலவினம். உண்மையான அதாவது ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ், அது அலுவலரோட தரத்துக்கு உட்பட்டு, அவர் கிரேட் 1ஆ, கிரேட் 2ஆ, கிரேட் 3ஆ, கிரேட் 4ஆங்கிற பொறுத்து அவங்க ரயிலில் சென்றால் அவங்களுக்குரிய ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், ஏசி ஒவ்வொன்றுக்கும் ஒரு அலவன்சஸ் இருக்குது. அது விமானத்தில் செல்லலாம், பேருந்தில் செல்லலாம். அதோட கட்டணத்தொகையை, பயணச்சீட்டு கட்டணத்தொகையை அவங்க தரத்துக்கு, அவங்க அரசு அலுவலருடைய கிரேடுக்கு தக்கன அவங்க உண்மையான பயணச்சீட்டு தொகை வாங்கலாம். ரெண்டாவது தினப்படி டெய்லி அலவன்சஸ். டெய்லி அலவன்சஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் கிரேடு பே பிரகாரம். கிரேடு 1க்கு டெய்லி அலவன்சஸ் 400, கிரேட் 2க்கு டெய்லி அலவன்சஸ் 300, கிரேட் 3க்கு 200, கிரேட் 4க்கு 160 rupees. இது தினப்படி வழங்குவாங்க. அடுத்து இடைநிகழ்ச்சிகள் செலவுகள், அதாவது இன்சிடென்டல் சார்ஜஸ். இன்சிடென்டல் சார்ஜஸ் பயண காலங்கள் ரயில் அல்லது பேருந்தில் ஏறி இறங்க இடத்தில் கூலி ஆட்களை கொண்டு சொந்த உடைமைகளை ஏற்றுவதற்கும் இறக்குவதற்கும், அது 2 இடத்துல 2 வழங்கப்படும். பழைய தலைமை இடத்துல ஒன்று இருக்கும், போய் இறங்குற இடத்துல இருக்கும். இது இடைநிலை செலவு, இன்சிடென்டல் சார்ஜஸ்ன்னு பேர். அடுத்து நிர்ணயப்படி அல்லது தளப்படி அல்லது ஃப்ளாட் ரேட். ஸோ ஃப்ளாட் ரேட்டு நிர்ணயப்படி அப்படிங்கிறது பயணம் மேற்கொள்ளும் போது, பயணம் முடிக்கும் போதும், வீடு, அலுவலகத்தில், ரயில் அல்லது பேருந்து நிலையத்தை செல்வதற்கும் ரிக்ஷா, டாக்ஸி போன்ற வாகனங்களை அமர்த்தி கொள்ளலாம். அதுக்கு அவங்க அனுமதிக்கப்பட்ட ஒரு தொகை, அது நம்ம இங்கே ஏறுற இடத்துலையும் இறங்குற இடத்துலையும் லக்கேஜஸ் மாற்றுறதுக்கு கொடுக்கறது. அதுக்கு பார்த்தீங்கன்னா சென்னை போன்ற மற்ற டவுன்கள்லாம் கிரேட் 1, கிரேட் 2க்கு 20 ரூபாய், கிரேட் 3, கிரேட் 4க்கு 10 ரூபாய். அதே இது மற்ற சிட்டிஸ், அதாவது ரூரல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கிரேட் 1 அண்ட் கிரேட் 2க்கு 10 ரூபாய், கிரேட் 3, கிரேட் 4க்கு 6 ரூபாய். இது ஃப்ளாட் ரேட் ஆர் டெர்மினல் சார்ஜஸ் ஆர் மாறா தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக இந்த பயணச்சீட்டு செலவு, இடைநிகழ் செலவு நிரந்தரப்படி வழங்க வேண்டும் என்றால் அவர் பேருந்து, ரயில் அல்லது விமானத்தில் தான் பயணம் செய்து இருக்க வேண்டும். சொந்த காரிலோ அல்லது அரசு ஜீப் போன்ற வாகனத்தில் பயணம் செய்திருந்தால் அவங்களுக்கு பயணச்சீட்டு செலவு கிடையாது, இடைநிகழ்வு அந்த இன்சிடென்டல் சார்ஜஸ், டெர்மினல் சார்ஜஸ் கிடையாது, ஃப்ளாட் ரேட் கிடையாது. ஒன்லி டெய்லி அலவன்சஸ் மட்டும், தினப்படி மட்டும் உண்டு அவங்களுக்கு. அடுத்து இப்போ இது ஒரு மாதிரி பயணப்படி ஒரு கணக்கு கொடுத்துருக்கோம். அந்த கணக்கு பிரகாரம் ஒரு அக்கௌண்டஸ் பார்ட் 1, பார்ட் 2ல வரக்கூடிய ரெகுலராக வரக்கூடிய கொஸ்டின். அவங்க ஒரு அரசு அலுவலர்
கீழே குறிப்பிட்டுள்ள தகவல்களின் அடிப்படையில் ஒரு அரசு ஊழியர் பயணப்பட்டியலை தயார் செய்க. தலைமையிடம் மதுரை, அவருடைய பே லெவல் 18, இருப்பிடம் தாங்கும் கிடையாது, தங்கும் இடத்திலிருந்து பேருந்து நிலையத்திற்கான தூரம் 1/2 கிலோமீட்டருக்கு அதிகமாக இருக்கு. அது என்னென்னலாம் அவரோட டூர் ப்ரோக்ராம் அப்படின்னா, 8ஆம் தேதி காலையில் மதுரையிலேருந்து திருச்சிக்கு போகிறாரு, பேருந்தில் போகிறாரு. அங்கே போய் திருச்சியில் 10 மணிக்கு போகிறாரு. அங்கே திருச்சியில் இரவு தங்குறாரு. அது தூரம் வந்து 150 கிலோமீட்டர், கட்டணம் வந்து 120 ரூபாய். அடுத்த நாள் 9ஆம் தேதி அங்கே திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் போகிறாரு, பேருந்தில் போகிறாரு, அங்கே தங்குறாரு. அது பேருந்து கட்டணம் 60 ரூபாய். அடுத்து 10ஆம் தேதி தஞ்சாவூர்லேருந்து நாகப்பட்டினம் போகிறாரு, அங்கே நாகப்பட்டினத்தில் இருந்து தங்குறாரு, அங்கே வேலையை முடிச்சுட்டு அடுத்த நாள் 11ஆம் தேதி நேராக மதுரைக்கு வந்துடுறாரு. அதோட கிலோமீட்டர் 293 கிலோமீட்டர், கட்டணம் 270 ரூபா. கிலோமீட்டர் ரூபாயெல்லாம் மாறிடலாம், நீங்கள் உங்கள் டிஸ்டன்ஸ் தக்கன போட்டுக்கலாம். பட் கொஸ்டினில் என்ன கொடுக்குறாங்களோ அதை மென்ஷன் பண்ணணும். செய்த டிஏ பில்லோட ஸ்கீமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் அதோட ஃபார்மேட்டில் என்னென்ன இருக்கும், எப்படி நம்ம அலவன்சஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணோன்னு சொல்கிறேன். இதே வந்து ட்ரான்ஸ்ஃபரில் போனால் ஒரு அரசு அலுவலர் கிளைம் பண்ணையில் யார் யாருக்கெல்லாம் கிளைம் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொன்னால், அந்த பயணச்சீட்டு இதெல்லாம் ஒன்று செல்ஃப் அந்த அரசு ஊழியருக்கு சேர்ந்துக்கிறலாம். ட்ரான்ஸ்ஃபரில் போனால் இது வந்து டூர் ட்ராவலிங்க்கு கிடையாது, அது அவர் மட்டும்தான் ஆஃபீஸ் நிமித்தமாக போவார். இதே இது வந்து ட்ரான்ஸ்ஃபரில் போனால் அல்லது பணி மாறுதலில் பதவி உயர்வில் போனால் செல்ஃபாக போகலாம், ஃபேமிலி மெம்பர்ஸையும் சேர்த்துக்கரலாம். ஸோ அது அந்த இதில். இதே டூ ட்ராவலிங் இந்த பில்லில் வந்து அப்படி இல்லை. இது அவர் பணி நிமித்தமாக மதுரையிலேருந்து மதுரையிலேருந்து திருச்சி போய் தஞ்சாவூர் போய் நாகப்பட்டினம் போய் முடிச்சுட்டு திரும்புகிறாரு. அவருடைய பட்டியல் இப்படி தான் தயார் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் 8ஆம் தேதி மதுரையிலேருந்து திருச்சி வர்றாரு, 150 கிலோமீட்டர் பேருந்தில் வர்றாரு, பேருந்து கட்டணம் 120 ரூபா. அவருக்கு வந்து டெய்லி அலவன்சஸ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிரேடு 2, கிரேடு 2க்கு டெய்லி அலவன்சஸ் 300 ருபீஸ். கிரேடு 1க்கு 400, கிரேட் 2க்கு 300, கிரேட் 2க்கு 300, கிரேட் 3க்கு 200, கிரேட் 4க்கு 160 ருபீஸ். ஸோ இவர் கிரேட் 2ங்கிறதுனால 300 ரூபாய். அதுக்கடுத்து இடைநிகழ் செலவுகள் என்ன சொல்லியிருக்கோம், முதல் நாள் இங்கேருந்து போகையில் அவங்களுக்கு வந்து உடைமைகளை ஏற்றுவதற்கும் இறக்குவதற்கும் அதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து அவர் 150 ருபீஸ் இங்கே கிளைம் பண்ணிக்கிறலாம். அதுக்கடுத்து வந்து ஃப்ளாட் ரேட் வந்து இந்த டாக்ஸி ரிக்ஷா அதை எடுத்துக்கிறலாம். அதுக்கு வந்து 20 ரூபா அவர் அன்னைக்கே அதாவது மதுரையிலையும் திருச்சியிலையுமே 20 ரூபா எடுத்துக்கிறலாம். ஸோ அது வந்த மணி. அடுத்து திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் போயிறாரு, அன்னைக்கு தினப்படி உண்டு, அன்னைக்கு இன்சிடென்டல் சார்ஜஸ் கிடையாது. ஸோ அன்னைக்கு வந்து ஒன்லி ஃப்ளாட் ரேட் மட்டும் கொடுக்கலாம். அது அடுத்து தஞ்சாவூர்லேருந்து நாகப்பட்டினம் போகிறாரு, அன்னைக்கு பேருந்து கட்டணம் ப்ளஸ் தினப்படி இருக்குது, இன்சிடென்டல் சார்ஜஸ் கிடையாது, ஃப்ளாட் ரேட் மட்டும் இருக்குது. லாஸ்ட்டில் வர்றாரு, அங்கேருந்து இங்கே வரையில் பஸ் கட்டணம் ப்ளஸ் தினப்படி, இங்கே வந்து இன்சிடென்டல் 150 இருக்கும், ஃப்ளாட் ரேட் இருக்குது டோட்டல். ஸோ இந்த எப்போவுமே அந்த காலத்தில் இந்த டோட்டலும் அதாவது ஹரிசாண்டல் டோட்டலும் வெர்டிக்கல் டோட்டலும் கரெக்டாக வரணும். இவரோட பார்த்தீங்கன்னா ரூபாய் 2200. ஸோ அவர் வந்து 8ஆம் தேதி போயிட்டு 11ஆம் தேதி வந்திருக்காரு. அவருக்கு வந்து மொத்தம் 2200 ரூபாய் இவருக்கு டிஏபியில் அவர் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஏபியிலோட மாடல் இதுதான். இது ஃபஸ்ட்டு டிஏபியிலோட ஃபார்ம் வந்து 52A ஃபார்ம். ஸோ 2 பேஜாக தான் இருக்கும், நான் பிடிச்சிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதான் பில்லு, டிஏபியிலோட அவர் நேம் ஆஃப் த கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, அவருடைய டெசினேஷன் இதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். பேயபிள் அட்டு எங்கேங்கிறத மென்ஷன் பண்ணணும். இது வந்து அந்த இதுலேயே சிக்னேச்சர் இங்கே சைன் பண்ணிக்கிறணும். அதுக்கடுத்து ஒரு டெக்ளரேஷன் கொடுக்கணும். டெக்ளரேஷன் சர்டிஃபைட் த அமௌண்ட் கிளைம்டு த பில் வாஸ் நாட், இதுக்கு முன்னாடி நான் பண்ணலை. ஏன்னா யூஸ்வலாக பயணம் பண்ணால் 3 மாதத்துக்குள்ளே கிளைம் பண்ணிக்கிறலாம். ஸோ எபவ் 3 மந்த்ஸ்க்கு மேலே கிளைம் பண்ண முடியாது. ஸோ இந்த சர்டிஃபிகேட் பண்ணிவிட்டு இங்கே சேஷன் டேட்டு போட்டு இங்கே ஒரு சிக்னேச்சர், இங்கே ரெவன்யூ ஸ்டாம்ப் போட்டணும். அடுத்தது இதே டிஏபில் நம்ம போட்ட சேஷன் டேட்டு இதான் இருந்தது. ஓகே, லாஸ்ட்டில் இங்கே வந்து ஒரு சைன் பண்ணி டோட்டல் அமௌண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறணும். இதுதான் வந்து அதாவது டிஏபில் கிளைம் பண்ணுற மெத்தட். தேங்க்யூ ஃபார் யுவர் listening. Subscribe our APTCN channel
ஃபார் மோர் வீடியோஸ் ரிகார்டிங் தமிழ்நாடு அரசு ஊழியர்களோட விதிகள் பற்றி. நன்றி, வணக்கம்.